ஏ ட்ரெயின் செத்ததுக்கு அப்புறமேட்டு சோல்ஜர் பாய் திரும்ப உயிரோட வரான். என்னதான் அப்படி பிளான் போட்டிருக்கிறாரு நம்மளோட ஹோம்லேண்டர். இன்னொரு பக்கம் பில்லி பூச்சர் வைரஸை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த பாய் சீசன் 5 எபிசோட் 2 இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்லி புச்சர் பயலுகளுக்கும் ஹோம்லேண்டர் பயலுகளுக்கும் என்னோட வணக்கங்கள். நேத்து பாய் சீசன் 5 எபிசோட் 1 அண்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நேத்து நம்ம சேனல்ல எபிசோட் 1ஓட ரிவ்யூ வந்துச்சு. ஸோ அது எல்லாருமே மறக்காம பார்க்காதவங்கலாம் போய் பாருங்க நம்ம சேனல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எபிசோட் 2க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். பாய் சீசன் 5 எபிசோட் 2. இந்த எபிசோடோட பேரு டீனேஜ் கிக்ஸ். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஏ ட்ரெயின் அவர் வந்து எபிசோட் 1ல செத்துருப்பாரு. ஸோ இப்போ எபிசோட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏ ட்ரெயினுக்கு ஒரு நினைவு கூட்டம் நடக்குது. அவரோட புகழ்லாம் பாடுறாங்க அந்த இடத்துல. அப்ப வந்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஸ்டார்லைட்டர்ஸ் தான் வந்து ஏ ட்ரெயினை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல ஹோம்லேண்டர் மட்டும் தனியா இருக்கான். ஏ ட்ரெயின்ட்ட சொல்றான். அதாவது ஏ ட்ரெயினோட டெட் பாடி இருக்கு சவப்பெட்டிக்குள்ளார. அதுல வந்து நம்ம ஆளு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "ஏ ட்ரெயின், நீ வந்து செகண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அடுத்தது இந்த பவர் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த இடம் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற" மாரி அவரு சொல்றாரு. அந்த இடத்துல அவரு ஏ ட்ரெயினுக்கு வந்து அதாவது வந்து டோட்டலாவே இந்த பாய்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவ்ளோ சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலுமே, ஹோம்லேண்டர் கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரே ஆள் ஏ ட்ரெயின் மட்டும் தான் இந்த மொத்த சீரிஸ்லயுமே. ஏன்னா, ஹோம்லேண்டருக்கு அடுத்தது ஓரளவுக்கு நல்ல ஒரு பவர் கன்வீனியன்ட்டா ஒரு நல்ல அளவுக்கு யோசிக்கிற ஆளு, ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஆள்லாம் வந்து ஏ ட்ரெயின் மட்டும் தான். ஸோ அவரு சொல்றாரு, என்ன சொல்லிட்டு அழுவுறாரு. அதாவது ஹோம்லேண்டர்ல அழுவுறாருன்றனா, என்ன அழுவுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏ ட்ரெயின்ட்ட சொல்றாரு, "நான் வந்து உனக்கு ஒரு அண்ணனா இருக்க ஆசைப்பட்டேன். பட் நீ எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழுவுறாரு அந்த இடத்துல. ஸோ அதோட கட் கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் காமிச்சா, நம்பளோடைய பில்லி புட்சர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? ஸோ காப்பாத்தி அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. போறப்பயே சொல்றாரு, "உள்ள வந்து வாய யாராச்சும் தொறந்தீங்கன்னா, நானே உங்கள போட்டு தள்ளிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளாரயே கூட்டு போறாரு. உள்ளார கூட்டிட்டு போனா எல்லாத்துக்கும் ஷாக். அங்க டாக்டர் சமீர் இருக்காரு. சமீர் யாருன்னா, நம்ப விக்டோரியா நியூமனோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹஸ்பண்ட் நீங்க எப்படி வேணாலும் அத வச்சுக்கலாம். ஸோ அவரு ஒரு சயின்டிஸ்ட். அவரு வந்து இத்தன நாளா ஒரு 1 1/2 வருஷமா அவங்களே வந்து பில்லி புட்சரும் இவரும் சேர்ந்து அந்த வைரஸ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆ இவ ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா, பில்லி புட்சர் வந்து பொய் சொல்லியிருப்பாரு. விக்டோரியா நியூமேன கொன்னது வந்து ஹோம்லேண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விக்டோரியா நியூமன கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மறைச்சு அவங்ககிட்டலாம் பொய் சொல்லிட்டு அந்த வைரஸ் ஒரு வழியா அவர் கண்டுபிடிக்க வச்சாச்சு. ஸோ ஃப்ரெஞ்சி ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த வைரஸ் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வைரஸ வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நமக்கு ஒரு சூப் வேணும். அந்த சூப் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுறப்ப தான், அந்த டீனேஜ் கிக்ஸ்ல நம்பளோட சூப் ஒருத்தன் இருக்கிறான். அவன நம்ப வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா, அந்த சூப் வந்து கிட்டத்தட்ட ஹோம்லேண்டருக்கு ஈக்குவலான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டீனேஜ் கிக்ஸ்ல ராக் ஹார்ட் இருக்கான். அவன் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான ஆளு. அவன நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் டீனேஜ் கிக்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த இடத்துக்கு போனா, அங்க டீனேஜ் கிக்ஸ் வந்து நல்லா ஒரு டீனேஜ் கிக்ஸ் போனா, அங்க வந்து ராக் ஹார்ட் வந்து நல்லா ஒரு மலை மாடு மாரி இருக்கிறான். அவன எப்படி நம்ம உள்ளார கூட்டு போறதுன்னு சொல்லி பார்க்கறப்ப, யோசிக்கிறப்ப, சரி நம்ம வந்து இங்கேயே டெஸ்ட் பண்ணுவோம். ஃபுல்லா நம்ம வந்து அடைச்சிரலாம். ஏர் வென்டிலேஷன் எங்கேயுமே போகாத மாரி நம்ம ஃபுல்லா அடைச்சிட்டோம்னா, வெளிய எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆவாது. வேற எந்த சூப்ஸ்க்குமே எதுவுமே ஆவாது. அம் ஹியூமன்ஸ்க்கும் இதனால ஏதாச்சும் பாதிப்பு இல்லாம இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த வைரஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அந்த இடத்துல நம்மளோட ராக் ஹார்ட் மூச்ச நல்லா இழுத்து புடிச்சுட்டாரு. எவ்வளவோ ட்ரை பண்றாருங்க. ஸ்டார்லைட்டும், எம்.எம் ஆகட்டும், ஃப்ரெஞ்சி ஆகட்டும் 3 பேருமே. ஆ ஆனா அந்த ராக் ஹார்ட அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ண முடியல. அது இல்லாம அந்த இடத்துல இன்னொரு சூப் ஒருத்தி மேல உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போட்டுட்டு இருப்பா. ஸோ அவளையும் புடிச்சுட்டு வந்து எம்.எம் வந்து அடைச்சு வச்சிருப்பாரு. பட் ஆனா கடைசி நேரத்துல எம்.எம் வந்து அவர காப்பாத்தி விட்டுருவாரு. ஏதோ தான் குழந்தைய பார்க்குற மாரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து யாரு நம்ப பில்லி புட்சர் ஆகட்டும், ஹியூகி ஆகட்டும், அப்புறமேட்டு வந்து கிமிகோ ஆகட்டும் 3 பேருமே வைரஸ கொண்டு வரதுக்கோசரம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அங்க ஒரு கட் வைக்கிறாங்க. கட் பண்ணிட்டு இப்படி திருப்பி விட்டு காமிச்சா, என் தலைவன் ஹோம்லேண்டர் வந்து வாட் பில்டிங்ல ஒரு வேலையே பார்க்குறான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க அப்பா சோல்ஜர் பாய ரிலீஸ் பண்ணி விடுறான் உள்ளார இருந்து.
அவர் மயக்கம்லாம் தெளிஞ்சு ஊன்னு எழுந்திரிச்சு அப்போ சொல்றாரு, இந்த மாரி வந்து "நீ தானே வந்து என்னைய கொல்ல ட்ரை பண்ண, என்ன ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹோம்லேண்டர் இருந்துட்டு, "இல்ல உங்கள கொல்ல பார்த்தது வந்து பில்லி புட்சர். உங்களால மட்டும் தான் அவன சென்ஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு, "ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் பாயும் ஓகே சொல்ட்டான். ஸோ அப்ப வந்து வார்ட்ல நம்ம பிரசிடென்ட் இருக்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற சூப்ஸ் அங்க V7ல இருக்கிற சூப்ஸ் கூடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ம் நம்ப ஆள் ஹோம்லேண்டர் ஒரு என்ட்ரி குடுக்குறாரு சோல்ஜர் பாய் கூடார. எல்லாரும் பார்த்துட்டு "சோல்ஜர் பாயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க. "அவன் ஒரு கிறுக்கனாச்சே! அவன் ஒரு தேச துரோகியாச்சே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா நடக்கிறப்ப சொல்றான். "தேச துரோகி கிடையாது மிஸ்டர் பிரசிடென்ட். நீங்க வந்து" நம்ம ஹோம்லேண்டர் சொல்றாரு, "தேச துரோகி கிடையாது. அத நீங்க வந்து அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டயே வேல வாங்குறாரு. இன்னொரு பக்கம் ஆஷ்லி. அவங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறாங்க இப்ப அமெரிக்காவுக்கு. ஸோ ஆஷ்லி ஒரு பக்கம் பயப்படுறா. "ஐய்யய்யோ! இது எப்படி வந்து சரிப்பட்டு வரும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ தைரியத்த வர வச்சுட்டு பேசுறா. ஏன்னா ஆஷ்லி வந்து ஒரு சூப் ஆயிட்டா. அதனால தான் அவள இப்ப விபியா வச்சிருக்கிறாங்க. அவ வந்து மைண்ட் ரீடிங் நல்லா மைண்ட் ரீட் பண்ணுவா. ஸோ அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப, "இல்ல இது எதுவும் சரிப்பட்டு வராது. ஹோம்லேண்டர் முன்னாடி நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு" சொல்லிட்டு வெளிய ஓடி போயிர்றா காருக்கு. முடிச்சுட்டு சிஸ்டர் சேஜ் வந்து கேட்கறா, "சோல்ஜர் பாய நீங்க எதுக்கு வந்து கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்ட்டு. அ ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வருது. அ அவரால அத கண்டுபிடிக்க முடியும். அவரு நெனச்சா பில்லி பிட்சர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்டின்னதுக்கு, சேஜ் சொல்றா, கெட இல்லங்க எனக்கு வந்து அது தப்பா படுது அப்டின்னு சொல்றப்போ, ஹோம்லேண்டர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறான். அவங்க கிட்ட ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ பத்தி நான் சோல்ஜர் பாய்ட்ட சொல்லவே கிடையாது. இப்ப அந்த இடத்துக்கு போயி, சப்போஸ் அந்த வைரஸ் சோல்ஜர் பாய ஏதாச்சும் தாக்கி சோல்ஜர் பாய் இறந்துட்டா, எனக்கு ஆபத்து. அப்படி அந்த வைரஸ் தாக்கி சோல்ஜர் பாய்க்கு எதுவுமே ஆகலன்னா, நான் உள்ளார பூந்து அடிப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, அப்பதான் அங்க வந்து சிஸ்டர் சேஜுக்கு புரியுது. ஓகே சோதனை எலியாட்டுங்குது அப்டின்ட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ப ஆளு பில்லி பூச்சர் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப, சோல்ஜர் பாய் வந்து அடிக்கிறான். அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வருது. அப்ப அங்க டம்மியா சுத்திட்டு இருக்கிற லோக்கல் சூப்ஸ் 2 பேர் வந்து அ ஹெல்ப் பண்றாங்க சோல்ஜர் பாய்க்கு. பில்லி பூச்சரும் வந்து சூப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிமிக்கோவும் ஓடுறா, ஹியூகியும் ஓடுறான். ஹியூகியெல்லாம் பறக்க விடுறானுங்க. அப்புறம் கீழ எப்பயும் போல ஸ்டார்லைட் வந்து ஆஸ் யூசுவல் காப்பாத்திர்றா. இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் அந்த அ டீனேஜ் கிட்ஸ்குள்ளார இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளார போகுறாங்க. ராக் சாலிட் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளார போறாங்க. போயிட்டு சோல்ஜர் பாயும் உள்ளார கூட்டு வராங்க. அதாவது பில்லி பிட்சரோட பிளான் பி வந்து என்னன்னா, சோல்ஜர் பாய் வந்ததுனால சோல்ஜர் பாய் தான் நம்மளோட சோதனை எலி அவங்க அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஏதோ பிளான் போடுறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளாரெல்லாம் கூட்டு போய் செட் பண்ணி சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு சோல்ஜர் பாய் வந்து கையில எடுக்குறான். எடுத்து இத்தானடா வைரஸு அப்படின்ட்டு. அந்த நேரம்ன்னு பார்த்து நம்ம ராக் சாலிட் வந்து மூச்ச விடுறாரு. அப்பாடா வந்து காப்பாத்திட்டியேடா அப்படின்ட்டு. திருப்பி பார்த்தா நம்ப ஆளு ஃப்ரெஞ்சு கையில வைரஸ் வச்சு கபால் கபால்ன்னு சொல்லிட்டு கீழ அந்த மருந்த ஊத்துறான். அது காத்துலயே ஃப்ளட் ஆவுது. ஹியூமன்ஸ் எல்லாம் தப்பிச்சு வெளிய போய் மூடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விண்டோ மூலியமா பார்க்கறப்ப, அந்த வைரஸ் வந்து பயங்கரமா வேலை செய்யுது. அந்த டம்மி சூப் ஆகட்டும், அப்புறமேட்டு சோல்ஜர் பாய் ஆகட்டும், ராக் பாட்டமோ எல்லாம் அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாரி புண்ணு மாரி வந்து ஆ இறந்துடுறாங்க. இறந்துட்டாங்க. ராக் சாலிட்லாம் வெட்டிக்கிறான். அம் இதெல்லாம் பார்த்துட்டு சோல்ஜர் பாய் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிய ஓகே. வைரஸ் வேலை செய்யுது. நம்ப வந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேப்பியா எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இப்ப நம்ப ஆளு ஹோம்லேண்டர் வரான். அதெல்லாம் வந்து சானிடைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த டெட் பாடிஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப பார்க்கறப்ப, சோல்ஜர் பாய்ட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறான் ஹோம்லேண்டர். எனக்கு என்னைய புடிச்சவங்க எல்லாருமே வந்து என்னைய விட்டுட்டு போயிர்றாங்க. ரொம்ப தனிமையிலே வாழ்றேன். வலிமையானவங்கலாம் தனிமையா இருக்கிறவங்க தான் இதாகட்டும் அப்படின்ற மாரி இங்கிலீஷ்ல நல்லா பேசுறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்களே அப்பா! அப்டின்ட்டு அவன் போறான். இப்டி ரிட்டர்ன் போறப்ப அண்டர்டேக்கர் மாரி கப்புன்னு எழுந்திரிச்சு உட்கார்றாப்ல சோல்ஜர் பாய். அதோட முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் எபிசோட் 2. இவ்ளோ தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு எபிசோட் 3 என்ன நடக்க போது? எபிசோடு 3லருந்து 8 வரைக்கும் என்ன நடக்க போது? 8 தான் கடைசி சீசன். நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாரி நம்ம பாய்ஸ் காமிக்ஸ்ல இருக்கிற மாரி அந்த கிரால் பாலால தான் எல்லா சூப்ஸும் அழிய போறாங்களா? இல்ல ஸ்டோரி அப்டின்னு சொல்ட்டு இங்க படத்துக்கோசரம், சீரிஸ்க்கோசரம் வேற மாரி எடுக்குறாங்களான்னு சொல்ட்டு இதுக்கப்புறமேட்டு தான் தெரியும். ஸோ அடுத்த வெட்னஸ்டே பாய்ஸ் சீசன் 5 எபிசோடு 3 யோட ரிவ்யூல நம்ம சந்திப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.